வங்கிக் கடனை திருப்பிச் செலுத்தாமல் ஏமாற்றுகிறவர்கள் பற்றிய விரிவான விவரங்களுடன் கூடிய பட்டியலை இந்த மாத இறுதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என வங்கிகளை மத்திய நிதி அமைச்சகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. மத்திய நிதி சேவைகள் துறை செயலாளர் ஹஷ்முக் அதியா இந்த தகவலை தெரிவித்தார். வங்கிகளிடமிருந்து கிடைக்கும் தகவல்களை கொண்டு கடன் கட்டாமல் ஏமாற்றுகிறவர்கள் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்கலாம் என முடிவு செய்யப்படும் என அதியா தெரிவித்தார். மேலும் கடனை கட்டாமல் ஏமாற்றும் போக்கை கட்டுப்படுத்துவதற்கான வழிவகைகளும் இதிலிருந்து கண்டறியப்படும் என அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் வரா கடன் பிரச்சினையை கட்டுப்படுத்தும் விதத்தில் கடன் ஏய்ப்பாளிகள் என்பதற்கான வரையறையும் ரிசர்வ் வங்கி மாற்றியமைக்க இருக்கிறது. பொதுத்துறை வங்கிகளின் வரா கடன் அளவு 2.5 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி உயர்ந்து கொண்டுள்ள நிலையில் அதை கட்டுப்படுத்த அரசு தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது.